ட்ரம்ப்போட எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்கும் அவரோட கையாளாகாத தனத்தை அமெரிக்கால மறைக்கிறதுக்கும் இது மாதிரி ஒரு போரை தொடர்ந்து மொசாத் சேகரித்த முதல் கட்ட தகவலின் பேரில் மொசாத் கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பேர்ல அதை சிஐஏவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. துபாயில இருக்க சிஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆக்டிவா ஒர்க் பண்ணிருக்குன்னு சொன்னாலும் பட் மொசாதோட ஒர்க்குக்கு கிட்டத்தட்ட 200 விமானங்கள், இஸ்ரேலோட விமானங்கள் 90 நிமிடங்கள்ல இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கு. இதுல ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் S-300 ஏர் டிஃபென்ஸ் பேட்டரிஸ் ஃபுல்லா காலி. ஈரானுக்கு வந்து திரும்பி அடிக்கக்கூடிய தன்மை இல்லாத வண்ணம் இந்த தாக்குதல் இஸ்ரேல் நடத்தி முடித்து காட்டியதுன்ட்டு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த மிசைல்ஸ் வந்து ஈரான் திரும்ப அடிக்கவே, அதுவும் ஃபர்ஸ்ட் அவங்க அடிச்சது வந்து எங்கெல்லாம் அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் இருக்கோ அதை நோக்கி தான் குறிவைத்தாங்க. ஸோ நிஜமாவே அப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டிருந்தால் இது ட்ரம்ப்புக்கு பேரிடியாக மாறலாம். போர் குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயத்துல்லா குமேனியை கொல்வது. ஓகே, ஒரு குறிக்கோள் அடைஞ்சிட்டாங்க. ஆனா அரசாங்கத்தை வந்து அகற்றுவது அப்படின்ற குறிக்கோளை அடைஞ்சாங்களான்னா இல்ல. ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்கு, இது மோசமான அரக்கத்தனமான செயல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பை பத்தி சொல்லும் போது. ட்ரம்ப் வந்து இவரு வெனிசுவேலாக்கு நான் தான் அதிபர் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஈரானுக்கும் நான் தான் அதிபர் அனௌன்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். சார், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய போரில் வந்து ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி வந்து உயிரிழந்திருக்காரு. அவரோட சேர்த்து அவருடைய மருமகன் பிளஸ் பேத்தி எல்லாம் உயிரிழந்திருக்காங்க. ஒரு பக்கம் இவருடைய இழப்பை வந்து அந்த நாடு துக்கம் அனுசரிச்சாலும் மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரை மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. ஏன் சார் அது மகிழ்ச்சியா கொண்டாடுறது? அந்த நாட்டுக்குள்ள கொண்டாடுறாங்களா, நாட்டுக்கு வெளியே கொண்டாடுறாங்களான்னு பாருங்க. பெரும்பாலான கொண்டாட்டங்கள் ஈரானியர்கள், அமெரிக்கால போய் செட்டிலான ஈரானியர்கள், ஐரோப்பால செட்டிலான ஈரானியர்கள் தான் கொண்டாடிய வண்ணம் இருக்காங்க. ஈரானுக்குள்ள எந்த ஈரானியனும் கொண்டாடினதா தெரியல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு பயத்தால இருக்கலாம், இல்ல அந்த தலைவர் மீது இருக்கக்கூடிய பற்றால இருக்கலாம். மொத்தத்தில் ஈரானுக்குள்ள யாரும் கொண்டாடும் சூழ்நிலையில் யாரும் இல்லை. ஒவ்வொரு நாளும் குண்டுகள் தாக்கப்படும் போது அவங்க எப்படி கொண்டாட முடியும்? ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா IRGCயோட கட்டுப்பாட்டில் இருந்து ஈரான் நழுவி விட்டது என்று இப்ப சொல்ல முடியாது நம்மளால. அதுதான் அடிப்படை உண்மை. ரெண்டாவது, 40 முக்கியமான தளபதிகள், அதிகாரிகள் அந்த தாக்குதல்ல இறந்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு கூடுனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு கூடுனது உண்மைதான், இல்லைன்னு யாரும் மறுக்கல. ஆனா 40ன்ற இலக்கை இவங்க எப்படி எட்டினாங்கன்னு சொல்றது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அதாவது அவங்களோட அம்பாசிடர், அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் பேர் வந்து அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரம்ஜான் மாசத்துல அவ்வளோ காலையில கூட வேண்டிய தேவை யாருக்கும் இருக்காது. ஸோ இது வந்து அமெரிக்கா வந்து கட்டி அமைக்கும் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் உயிர் சேதம் நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. பட் இதனால ஈரானோட அரசாங்கம் வந்து செயலிழந்து விட்டுதான்னா இல்லை. அதுதான். ஏன்னா வந்து வெனிசுலா அதிபரை பிடிச்சுன்னு போனாங்க. ஆனா அங்க எந்த ஒரு சலசலப்புமே இல்லாத ஒரு சூழலா இருந்தது. ஆனா இவரை கொன்ன பிற்பாடும் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னடிச்சா மக்கள் போராடுறதையும் பார்க்க முடியுது. அதே போல அந்த ராணுவம் வந்து அடங்கல. சரி, அடங்கிடும் அப்படின்ற போதுதான் IRGC அடங்கல. IRGC அடங்காது. ஏன்னா IRGC ஏற்படுத்தினதே அந்த இப்ப இருக்கக்கூடிய அரசை காப்பாத்துறதுக்கு தான் IRGC இருக்கு. இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் இருக்கிறதே அந்த அரசுக்கான ராணுவம், அது நாட்டுக்கான ராணுவம் அல்ல. அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் உடனே IRGCயோட தலைவர்கள் பாக்போர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், ஜெனரல் பாக்போர். அவர் இறந்த உடனே வஹீதின்னு சொல்லிட்டு இன்னொரு புது ஜெனரல், பிரிகேடியர் ஜெனரலை வந்து IRGCயோட கமாண்டரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதே சமயத்துல பிரசிடென்ட் முதல்ல இறந்துட்டாருன்னு அமெரிக்கா தெரிவிச்சது. மெசூத் பெஷஸ்கியான் உயிரோட தான் இருக்கிறார். அதே மாதிரி அதாவது தற்காலிகமான ஒரு 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழு, இவங்க தான் நாட்டை ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரீம் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணதுல அதுல மெசூத் பெஷஸ்கியான் ஒருவர், இன்னொருத்தர் வந்து அலி ரஜா அராஃபின்னு சொல்லிட்டு 67 வயதான ஒரு கிராண்ட் கவுன்சில் மெம்பர், இஸ்லாமிக் கிராண்ட் கவுன்சில் மெம்பர், அயத்துல்லா கவுன்சில் மெம்பர். அவரு ஒரு ஷியா மத குரு, அவர் ஒரு அயத்துல்லா. அவர் வந்து குவாம்ல படிச்சவர். அவர் தான் இப்போ வந்து தலைவரா சார்ஜ் எடுத்திருக்காரு, இன்ட்ரீம் தலைவரா. இது இல்லாம அவங்க கோர்ட்டோட
ஹெட் குலாம் ஹுசைனி அவரும் வந்து இந்த குழுல அடக்கம். ஸோ இந்த 3 பேர் கொண்ட குழு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆன அப்புறம் கொஞ்சம் அமைதி திரும்பின உடனே அடுத்த கட்டமாக 88 பேர் கொண்ட இன்னொரு கவுன்சில் இருக்கு, கிராண்ட் கவுன்சில் அப்படின்வாங்க. அதுல 88 அயத்துல்லாக்கள் மதகுருக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து டெசிஷன் எடுப்பாங்க யார் நாட்டின் அடுத்த தலைவர்னு சொல்லிட்டு, சுப்ரீம் லீடர்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் இந்த 3 பேர் நாட்டை ரன் பண்ணுவாங்க. இதுதான் நிலைமை. சார், இந்த அளவுக்கு வந்து ஒரு ராணுவ கட்டமைப்பு இருக்கும் பொழுது எப்படி கமேனியை வந்து டார்கெட் பண்ணி ஒழித்து கட்டது எப்படி சார்? அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உளவு சேகரிக்கும் விதம் வந்து உள்நாட்டு பிரச்சனையால அயத்துல்லா கமேனி அரசு, இன்னும் சொல்லப்போனால் ஈரானோட அரசு உள்நாட்டு பிரச்சனைகளால் மூண்டு இருந்த போது நிறைய ஊடுருவல்கள் நடந்திருக்கின்றன. குறிப்பிட்டு மொசாத் பெரிய அளவில் ஊடுருவி. மொசாத் சேகரித்த முதல் கட்ட தகவலின் பேரில் மொசாத் கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பேரில் அதை சிஏஏவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. துபாயில் இருக்க சிஏஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆக்டிவா ஒர்க் பண்ணிருக்குன்னு சொன்னாலும் பட் மொசாதோட ஒர்க்குக்கு வந்து இணையாகாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மொசாதுக்கு வந்து அவங்க ஈஸியா அந்த பாப்புலேஷனுக்குள்ள அவங்களால உள்ள போக முடியும். அதே சமயத்துல சிரியா என்ற நாடு வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலோட இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமா இப்ப இருக்கக்கூடிய சூழல் அந்த நாட்டின் அரசாங்கம் இருக்கு. ரெண்டாவது, சவுதி அரேபியாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அரசு சிரியாவில் நிறுவப்பட்டுள்ளது. சிரியா விழுந்தது இன்னைக்கு ஈரானுக்கு தாக்குதலுக்கு வழிவகுத்தது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சிரியாவில் அல்ஷராரா அரசு மாத்திரம் இல்லைன்னா இஸ்ரேல் இவ்வளவு பெரிய தாக்குதலை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. மொசாத் வந்து ஈரானுக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்பே இல்லை. மொசாத் வந்து பல்வேறு கட்டங்களில் பல்வேறு இடங்களில் நுழைந்து அவங்க இன்ஃபர்மேஷன் சேகரிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சில இடங்கள்ல அவங்க ட்ரோன்ஸ் கூட பறக்க விட்டுருக்காங்க. இல்ல அது தெரியலீங்களா ஈரானுடைய அரசுக்கும் அங்க இருக்கக்கூடிய ராணுவத்திற்கும்? அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கிறது தான் பார்க்க முடியுது. உள்நாட்டுல சில பேர் வந்து விலை போகி இருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. ஏன்னா கிளர்ச்சி வெடிச்சு 1 மாசம் ஆகல இல்லையா, அதை அடக்கிட்டாங்க. ஸோ கிளர்ச்சியாளர்களை சில பேர் வந்து மொசாதுக்கு துணை போயிருக்கலாம்னு தெரியப்படுது. அதுதான் இப்ப முதல் கட்ட தகவல். மொத்தத்துல என்ன நடக்குது, என்ன எப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 விமானங்கள், இஸ்ரேலோட விமானங்கள் 90 நிமிடங்கள்ல இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கு. கொரம்ஷேர், இஸ்ஃபஹான், தெஹ்ரான், அதாவது அவங்க அரசியல் தலைமையகம் அலுவலகங்கள், அது இல்லாம இஸ்ஃபஹான்ல இருக்கக்கூடிய அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பிளஸ் அவங்களோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கிடங்குகள், அதே மாதிரி கொரம்ஷேர்ல இருக்கக்கூடிய, அது இது இல்லாம நார்த்ல இருக்கு, ஈரானோட வடபகுதியில இருக்கு. அது சிரியா வழியா தான் என்டர் ஆக முடியும். அதுக்கு அந்த விண்டோ யூஸ் பண்ணி அவங்க உள்ள என்டர் ஆகி அட்டாக் பண்ணியிருக்காங்க. 200 பிளேன்ல என்னென்ன பிளேன் பாத்தீங்கன்னா F-15, F-16, F-35 ரக விமானங்கள், இஸ்ரேலி விமானங்கள் உள்ள என்டர் ஆகி அட்டாக் பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு. இதுல ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் S-300 ஏர் டிஃபென்ஸ் பேட்டரிஸ் ஃபுல்லா காலி, எல்லாத்தையும் தகர்த்துட்டாங்க. ஈரானுக்கு வந்து திரும்பி அடிக்கக்கூடிய தன்மை இல்லாத வண்ணம் இந்த தாக்குதல் இஸ்ரேல் நடத்தி முடித்து காட்டியதுன்ட்டு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதே போல இங்க அப்ரஹாம் லிங்கன் ஷிப்ல இருந்து F-22 ரக விமானம், F-16 ரக விமானங்களை வைத்து அமெரிக்கா வந்து ஷிராஸ் மற்ற பகுதிகளை டார்கெட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈரானுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் சைலோஸ் மூலமா அவங்களால ஹைபர்சோனிக் மிசைல்ஸையும் ஃபத்தே-1, ஃபத்தே-3, ஃபத்தே-2, கொரம்ஷேர், ஷதாப் இது மாதிரி மிசைல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி எதிர்பார்க்கல. இப்போ அந்த மிசைல்ஸ் வந்து ஈரான் திரும்ப அடிக்கவே, அதுவும் ஃபர்ஸ்ட் அவங்க அடிச்சது வந்து எங்கெல்லாம் அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் இருக்கோ அதை நோக்கி தான் குறிவைத்தாங்க. ரெண்டாவது, ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடந்து முடியும் தருவாயில ஏதோ ஒரு உடன்படிக்கை எட்டிவிட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுதான் இன்னைக்கு அப்பாஸ் ஆராய்ச்சி அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறது. அதுதான், நான் கிட்டத்தட்ட உடன்படிக்கை ஜெனீவால எட்டிட்டோன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இது 2வது வாட்டி எங்க முதுகுல அமெரிக்கா குத்தி இருக்கு. இன்னைக்கு நான் இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குற இந்த நிமிஷம் அதிகாரப்பூர்வமாவே தெரிகிற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அலி லார்ஜானி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செக்யூரிட்டி சீஃப், அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க நெகோஷியேட் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவும் நெகோஷியேட் பண்ண ரெடின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேதங்கள் வளர்ந்து கொண்டே போயிருக்கிறது. அப்ரஹாம் லிங்கன் கப்பல் தாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லுது, அமெரிக்கா இல்லைன்னு சொல்லுது. அப்படி உண்மையாவே தாக்கப்பட்டு இருந்தால்
ஏன்னா இன்னைக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்றது, விஷயம் என்ன வரணும் என்ன போகணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றது அமெரிக்கா தான். ஸோ நிஜமாவே அப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டிருந்தால் இது ட்ரம்ப்புக்கு பேரிடியாக மாறலாம். அதே மாதிரி பெர்க்லே கிளாஸ் டிஸ்ட்ராயர் ஒன்று அங்க இருக்கு. அது 200 to 300 செயிலர்ஸ், அதாவது மாலுமிகள் அதிகாரிகள் கொண்ட ஷிப்பு. அந்த ஷிப்பும் தாக்கப்பட்டிருந்தால் பெரிய பிரச்சனைக்கு அமெரிக்கா ஆளாக்கப்படும். ரெண்டாவது விஷயம், போன வாட்டி நடந்த அட்டாக்லேயே பார்த்தோம், இஸ்ரேலுக்கு சேதம் வர வர இஸ்ரேல் சீஸ்ஃபயரை நாடினாங்க, ஈரானும் சீஸ்ஃபயரை நாடினாங்க. இப்போ 2 நாளா நடக்கிற இந்த இதுல இஸ்ரேல் மேல சரமாரியாக பெலாஸ்டிக் மிசைல்ஸை ஏவி இருக்காங்க ஈரான். ஸோ அவங்களோட அயன் டோம் ஆகட்டும் தாட் ஆகட்டும் ஃபெயில் ஆயிருக்கு. இதை எப்படி அவங்களால தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு தெரியல. ரெண்டாவது, சிவிலியன் பாப்புலேஷன் மேல, அதாவது மக்கள் வசிக்கும் இடங்கள் மேல இந்த குண்டுமழை பொழிந்த வண்ணம் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஈரான்ல ஒரு பக்கம் அரசாங்கத்தின் மீது கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது மாதிரி தாக்குதல் நடத்தினதை மக்கள் எதிர்க்கிறாங்க. ஏன்னா பள்ளியில் மட்டும் 135 மாணவிகளை கொண்டிருக்காரு தாக்குதல்ல. சோ இது பொதுமக்களுக்கும் சேதத்தை உண்டாக்கி இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த எந்த தாக்குதலையும் ஈராக்கியோ டர்க்கியோ இவங்க அடிக்கல. ஈராக்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் ஈரானுக்கு தோதாக இருக்கிறது. டர்க்கி இதுவரைக்கும் அமைதி காக்கிறது. சோ இவங்களால நிலப்பரப்பு மூலமாக ஒரு படையை உள்ள எடுத்துட்டு போயிட்டு, ராணுவத்தை உள்ள எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஐஆர்ஜிசி கூட சண்டை போடுறதுக்கு இஸ்ரேலுக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ அந்த ஒரு தைரியம் இல்லை. பட் ஒண்ணு நம்ம ஒத்துக்கணும், இஸ்ரேலோட அட்டாக், அமெரிக்காவோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி துல்லியமான தாக்குதல், துரிதமான தாக்குதல், அதே போல் நிலைக்குலைய வைக்கும் தாக்குதல். 90 நிமிஷத்துல எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈரானோட போர் புரியும் வலிமையை ஒன்னும் இல்லாம ஆக்கியிருக்காங்க. அவங்களோட ஏர் டிஃபென்சஸ், அதாவது S-300 ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஃபுல்லா காலி. அவங்க ரேடார்கள் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கூட முடிச்சுட்டாங்க. ட்ரக் கேரக்டர்ட் லான்ச்சர்ஸ் அப்படின்வாங்க, TELs அப்படின்வாங்க. அவங்க ஏவுகணைகளை ஏவுவதற்கான லான்ச்சர்ஸ் இருக்கும், அந்த லான்ச்சர்ஸையும் தகர்த்திருக்காங்க. அவங்க அரசியல் தலைமையகத்தையும் தகர்த்திருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் எதை குறிக்குதுன்னா, ஈரான் போர் புரியும் தன்மையை முழுமையாக அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை தான் வந்திருக்காங்க. பட் முழுமையாக அழிந்ததா என்று பார்த்தால் அழியல. அதுக்கு நேர்மாறா ஈரான் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவுக்கு எங்கெல்லாம் பேஸ் இருக்கு அந்த பகுதியில, குறிப்பிட்டு பஹ்ரைன், குவைத், கத்தார், சவுதி, இது எல்லாத்தையும் UAE, இது எல்லாத்தையும் அவங்க தாக்கியிருக்காங்க. தாக்குதல்ல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் பண்ண பதில் தாக்குதல்ல முதல்ல தாக்குனது எல்லாமே தளவானங்களை. வெறும் பஹ்ரைன்ல இருக்கிற பேஸ்ல இருக்க தளவானத்துல மாத்திரம் அவங்களோட 5th ஃபிளீட்னு சொல்லுவாங்க, அதுல கப்பல்கள் இல்ல, ஆனா அதுல அட்வான்ஸ் ரேடார் ஒன்று இருந்தது. அந்த ரேடாரோட விலை மாத்திரம் $1.1 பில்லியன். அந்த ரேடார் காலி ஈரானோட தாக்குதல்ல. அது இல்லாம இஸ்ரேல் மேல் நடந்த தாக்குதல்கள்ல உயிரிழப்புகள், உயிர் சேதம் அதிகமா இருக்கு. இன்னொன்னு, இப்போ மொத்த கல்ஃப் ரீஜனுமே எந்த சைட்ல இருந்து யார் மிசைல் ஏவுறாங்கன்னு தெரியாம எந்த பிளைட்டும் போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேல் மீது நேத்து காலைல தாக்குதல் நடக்கும்போது மொத்த இஸ்ரேல் ரெட் ஜோன்ல தான் இருந்தது. அப்ப எந்த பிளேனும் தரையிறங்க முடியாது, டேக் ஆஃப் ஆக முடியாது. இஸ்ரேலோட நிலப்பரப்பு வெறும் 22,000 சதுர கிலோமீட்டர் தான். சோ ஈரானோட அந்த தாக்குதல்களை இவங்க உள்வாங்க முடியுமான்னு கேட்டா அதோட தன்மை கொஞ்சம் கம்மி தான் அவங்களுக்கு. ரெண்டாவது, பஹ்ரைன்ல அடிச்ச தாக்குதல்ல இப்ப பஹ்ரைன் மக்களே அரசன் எடுத்து கேள்வி கேட்குது, நீ ஏன் அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்த, உன்னால தானே எனக்கு அடி வாங்குது. இல்ல பஹ்ரைன் மட்டும் தானா, இல்ல ஒட்டுமொத்த கல்ஃப் கண்ட்ரிலயும் அந்த பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கத்தார்ல அல் உதைத் பேஸை பஹ்ரைன் பேஸையும் அல் உதைத் பேஸையும் அமெரிக்கா டீகமிஷன் பண்ணிட்டாங்க. அதாவது அதை மூடிட்டாங்கன்னு சொல்லியே ஈரானோட சேனல் சொல்லிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, ஈரான் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்பகத்தன்மை இந்த தகவல்களில் எவ்வளவு இருக்கிறது என்றது ஒரு கேள்விக்குறி தான். மொத்தத்துல ஒண்ணு நல்லா புரியுது, இது வெறும் ஈரானுக்கு மாத்திரம் சேதம் நடந்துருச்சு, ஈரான் காலி அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல அமெரிக்காவை அவங்க மொத்தமா அழிச்சிட்டாங்க, இஸ்ரேல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு பேலன்ஸ்டு மிலிட்டரி அப்ரோச் இருக்கணும் இதுக்கு. அப்படி இருந்தா மாத்திரம்தான் என்ன நடந்திருக்குன்ற ஒரு விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மொத்தத்துல அவங்க எடுத்துக்கொண்ட போர் குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயத்துல்லா குமேனியை கொல்வது. ஓகே, ஒரு குறிக்கோள் அடைஞ்சிட்டாங்க. ஆனா அரசாங்கத்தை அகற்றுவது அப்படின்ற குறிக்கோளை அடைஞ்சாங்களான்னா இல்ல. அது காரணம் ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட், ஈரான் தேசியவாதிகளுடன் IRGC கைகோர்த்து வேலை செய்யும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றார். எப்படி முடியும்? அப்போ நீ போரை இன்னும் தொடர்வதற்கான ஆயத்த பணிகள்ல ஈடுபடல, இல்ல உன போர் தொடரணும்ன்ற எண்ணமும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்டான்னா, வான்வெளி தாக்குதல்களை பண்ண முடியுமே தவிர்த்து உன்னால் நிலப்பரப்புல தாக்குதல் பண்றதுக்கு நீ தயாரா இல்லைன்றதுதான் அர்த்தம். இஸ்ரேலோ
இல்ல ஈரானோ தயாரா இல்லைன்றது தான் அர்த்தம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேட்டோ நாடுகளோட பேஸுகளும் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. பிரான்ஸோட பேஸ் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு, பிரிட்டனோட பேஸ் சைப்ரஸ்ல அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. சோ அவங்களும் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை நாங்க தற்காத்துக்கிறதுக்கு நாங்க சில முன்னேற்பாடுகள் நாங்கள் செய்வோம். ஈரானை கண்டிச்சிருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு, இது மோசமான அரக்கத்தனமான செயல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் பத்தி சொல்லும் போது. சோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு பார்த்தா நிலப்பரப்பு எந்த நிலப்பரப்பு அவங்களுக்கு உகந்ததா இருக்கு உள்ள என்டர் ஆகிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த நிலப்பரப்பும் இல்லை. ஈராக் மூலமா என்டர் ஆக முடியாது. நேற்று பாக்தாத் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல, கன்சுலேட்டை போய் அடிச்சிருக்காங்க, அமெரிக்கன் கன்சுலேட்டை. பாகிஸ்தான்ல கராச்சி கன்சுலேட் அடிச்சிருக்காங்க, லாகூர் யூஎஸ் எல்லாம் யூஎஸ் கன்சுலேட் நான் சொல்றது அடிச்சிருக்காங்க. அதுல சில பேரை சுடவும் செஞ்சிருக்காங்க அமெரிக்கன் மெரைன்ஸ். இதுல பிரச்சனை என்னன்னா 1977 நடந்தது போல 79 நடந்தது போல ஒரு சீஜ், அதாவது ஒரு பிணை கைதிகளை உள்ள இருக்கிற தூதரக அதிகாரிகளே பிணை கைதிகளை பிடிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவோட நிலைமை கவலைக்கிடமா மாறக்கூடும். அரசாங்கம் முழுசா ஈரான்ல விழுந்துருச்சுன்னா யாரை இவங்க ரிப்ளேஸ் பண்ண போறாங்க? யாரை அவங்க போயிட்டாங்க, இந்த அரசு விழுந்துருச்சு, அப்ப யாரையா வச்சு ரிப்ளேஸ் பண்ணணும். யாரை மாத்தி புது தலைவரா எடுத்துட்டு வருவாங்க? ஒண்ணு இருக்கிற தலைமையில யாரோ ஒருத்தர் அமெரிக்காவுக்கு உகந்த தலைமை, வெனிசுவேலால பண்ண மாதிரி டெல்சி ரேட்ரிக்யூஸ் மாதிரி யாரையோ ஒருத்தர் அந்த அரசுல இருக்கிறவங்களே இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்கள எடுத்துட்டு வர முடியும். ஒண்ணு. ரெண்டு, அது முடியாத பட்சத்துல ஐஆர்ஜிசி கூட நெகோசியேட் பண்ணி ஐஆர்ஜிசி கீழே நாட்டை கொண்டு வர முடியும். ரெண்டு. இது ரெண்டும் ஈரானுக்குள்ள இருந்த செய்யக்கூடிய செயல்கள். மூணாவது ட்ரம்ப் இவரு வெனிசுவேலாக்கு நான் தான் அதிபர் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஈரானுக்கு நான் தான் அதிபர் அனௌன்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. அந்த சூழல்ல ரீசா பெஹல்வி, முன்னாள் மன்னரின் மகன், அவரை இவங்க அடுத்த நாட்டின் தலைவராக அறிவிக்கலாம். ஆனா அங்க பிரச்சனை என்னடான்னா ரீசா பெஹல்வியோட மேல இருக்கிற நம்பகத்தன்மை மிகப்பெரிய கேள்விக்குறிய உண்டாக்குது. ஏன்னா அவர் ஈரானை விட்டு சென்று கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் ஆகுது. 47 ஆண்டுகளா ஈரான்னா என்னன்னு தெரியாத ஒரு ஆள் நாளைக்கு ஈரான்ல உட்கார்ந்துட்டு எப்படி ஆள முடியும்? அமெரிக்காவால் நிறுவப்படும் எந்த அரசாங்கங்களும் ஸ்திரத்தன்மை இல்லாத அரசாங்கங்களாக தான் மாறி இருக்கின்றன. அது ஈராக் ஒரு முன்னுதாரணம், ஆப்கானிஸ்தான் ஒரு முன்னுதாரணம். சோ எப்படி இவங்க வெளியில இருந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஈரானுக்குள்ள கொண்டு வர முடியும்னா அது முடியாது. சோ இதுக்கு ஒரே தீர்வு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்படிக்கை எட்டுவதை தவிர்த்து வேற வழி இல்லை. இல்லைன்னா இந்த மாதிரி தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும். நெக்ஸ்ட் தாக்குதல்கள் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சவுதியோட அராம்கோ ஃபெசிலிட்டி மேல, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மேல அட்டாக் நடக்கும். ஆல்ரெடி 5% எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு இந்த தாக்குதல் தொடங்கி. இன்னும் 20-25% உயரும் சொல்றாங்க கச்சா எண்ணெயோட விலை. இன்னைக்கு மார்க்கெட்ல $72 per பேரல் போயிட்டு இருக்கு. இப்படியே போர் இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் நீடிச்சதுன்னா $150 வரைக்கும் போகும், 2 மடங்கு ஆகும். இதால லாபம் அடையக்கூடியது எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா லாபம் அடையும், ஒரு விதத்துல ரஷ்யா லாபம் அடையும். பட் சவுதி அரேபியாவோ மத்த கல்ஃப் நாடுகளோ அவங்க லாபம் அடைய போறது இல்லை. காரணம் என்னடான்னா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸை ஈரான் கட்டுப்படுத்துறாங்க. அது 22 மைல் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குறுகிய கடல் வழி. அது வழியாதான் கப்பல்கள் வரும் போவோம், ரொம்ப குறுகிய பகுதி அது. இதை ஈரான் கட்டுப்படுத்துறாங்க. ஈரான் அதை மாத்திரம் மூடிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு வர வேண்டிய அட்லீஸ்ட் 20% ஆயில் வர்த்தகம் நின்று போயிடும். 20% ஆயில் வர்த்தகம் நின்று போச்சுன்னா இது மொத்த உலகத்தோட வர்த்தகத்தை பாதிக்கும். இதுக்கு தோதா மேர்செக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க, எங்க கண்டெய்னர் எல்லாம் எடுத்துட்டு லாஜிஸ்டிக் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க அந்த ரூட்டை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்டானா உலகம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நோக்கி கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப்போட எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்கும் அவரோட கையாளாகாத தனத்தை அமெரிக்கால மறைக்கிறதுக்கும் இது மாதிரி ஒரு போரை தொடர்ந்து இருக்காரான்ட்டு ஒரு கேள்வி பல்வேறு பேர் இன்க்ளூடிங் அமெரிக்கர்கள் மனசுலயே எழுந்திருக்கு. மிக்க நன்றி சார், நேரில் பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. நன்றி, வணக்கம், ஜெயின்.